வரும் ஜூன் மாதம் முதல் மின் கட்டுப்பாட்டு முறைகள் அனைத்தையும் அறவே நீக்க உத்தரவிட்டுள்ளதாக முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஜெயலலிதா தலைமையில் செவ்வாயன்று தமிழக மின் நிலைமை குறித்து ஆய்வுக் கூட்டம் நடந்தது. கூட்டத்திற்கு பின் முதல்வர் ஜெயலலிதா ஒரு அறிக்கை வெளியிட்டார். கடந்த 2011 தான் பதவியேற்ற போது மின் பற்றாக்குறை 4000 மெகாவாட்டாக இருந்தது என்றும் தமிழ்நாடு மின் வாரியம் கடும் நிதி நெருக்கடியில் சிக்கி தவித்தது என்பதையும் நினைவூட்டியுள்ளார். கடந்த 3 ஆண்டுகளாக 2500 மெகாவாட் அளவுக்கு புதிய மின் உற்பத்தி திறன் உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் நீண்ட கால அடிப்படையில் 3300 மெகாவாட் மின்சாரம் படிப்படியாக பெறப்படும் என்றும் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். இதனால் கடந்த 5 நாட்களாக தமிழகத்தில் மின்தடை இல்லை என்று கூறியுள்ள ஜெயலலிதா, ஜூன் மாதம் முதல் கிடைக்க உள்ள காற்றாலை மின்சாரத்தையும் கருத்தில் கொண்டு தமிழகத்தில் இதுவரை நடைமுறையில் உள்ள அனைத்து மின் கட்டுப்பாட்டு முறைகள் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து அறவே நீக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். இதன்படி மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரையுள்ள உயர் மின்னழுத்த தொழில் மற்றும் வணிக மின் நுகர்வோருக்கான 90% மின் கட்டுப்பாடு மற்றும் மற்ற நேரங்களில் உள்ள 20% கட்டுப்பாடும் அறவே நீக்கப்படுவதாக முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். கடந்த 2008 நவம்பரில் திமுக ஆட்சியில் அமல்படுத்தப்பட்ட மின் கட்டுப்பாடுகள் அனைத்தும் முற்றிலும் நீக்கப்படுவதாகவும் ஜெயலலிதா அறிவித்துள்ளார்.